அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கே டிவி. ஃபெமினைன் அப்படிங்கிற நயன்தாரா கோஃபவுண்டராக இருக்கக்கூடிய இந்த பிராண்டுடைய சக்ஸஸ் மீட் அப்படிங்கிற விஷயம் மதுரையில் கொண்டாடப்பட்டது மக்களே. அந்த மதுரையில் நடந்த ஈவெண்ட்டில் எந்த அளவுக்கு கொலர்படி பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதே ஒரு இன்ஃப்ளூயன்ஸை வெளியே எடுத்து போட்டிருந்தார். அதற்கு பிறகு மெயின் ஸ்ட்ரீம் அப்படிங்கிறது இதனை எடுத்துக்கொண்டு நிறைய மீடியாஸ் இதை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். பட் ஆக்சுவலாக என்ன நடந்துச்சு இந்த ஈவெண்ட்டில் அப்படி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில். ஃபெமினைன் அப்படிங்கிற ஒரு பிராண்டை நயன்தாரா உருவாக்கிட்டாங்க அப்படின்னு வெளியே பரவப்பட்ட ஃபஸ்ட்டு விஷயமே அப்படிங்கிறது தப்பு மக்களே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டும். ஃபெமினைன் அப்படின்னா எங்கேருந்து உருவாச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபெமி ஹெல்த் கேர் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்டை வந்து ஒரு கம்பெனியை உருவாக்குறாங்க. கோமதி அப்படிங்கிற ஒரு பெண்மணி. அவங்க 2021 சமயங்கள்லேயே என்ன உருவாக்குனாங்கனால் ஃபெமி ஹெல்த் கேரின் மூலியமாக அவங்க உருவாக்குனது நாப்கின்ஸ். அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த நாப்கின்ஸ் அப்படிங்கிறது கெமிக்கல் ஃப்ரீ நாப்கின்ஸை நான் உருவாக்கியிருக்கேன், இதை நீங்கள் வாங்கி பயன்படுத்தி பாருங்கள் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அவங்க ப்ரொமோட் பண்ண 2021 ப்ரொமோட் பண்ணுறாங்க. அது எந்தளவுக்கு பயங்கரமாக ஹிட் ஆச்சா ஹிட் ஆகலையா அப்படிங்கிறதெல்லாம் சப்ஜெக்டிவ் மக்களே. ஆனால் ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் நயன்தாரா அவர்கள் இந்த ஃபெமினைன் அப்படிங்கிற பிராண்ட் நாப்கின் எடுத்து உபயோகப்படுத்தினாங்க அப்படின்னும், அந்த நாப்கின் நல்லா இருந்துச்சு அப்படின்னும், அதனால் இந்த நாப்கினை யார் உருவாக்குறாங்க அப்படிங்கிறதை அவங்க வந்து கண்டுபிடிச்சாங்க அப்படின்னும், அதற்கு பிறகு ஈரோட்டில் ஹெட் ஆஃபீஸ் வச்சுருக்கக்கூடிய கோமதி அவர்களை காண்டாக்ட் பண்ணாங்க அப்படின்னும், அதற்கு பிறகு ரொம்ப நல்லா பண்ணிகிட்ருக்கிறீங்க, ரொம்ப நல்லா இருக்குது ப்ராடக்ட்டு, நாம் ஏன் சேர்ந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னும், அதன் மூலியமாகத்தான் ஃபெமி ஹெல்த் கேர் அப்படிங்கிற அந்த கம்பெனி ஃபெமினைன் அப்படின்னு மாறுச்சு அப்படின்ற விஷயம் வெளியே வந்தது மக்களே. இதனை கோமதி அவர்கள் சொல்லியிருந்திருப்பாங்க ஒரு இன்டர்வியூவில். அப்போ ஃபெமினைன் அப்படிங்கிறதுல ஃபெமி நியூமரிக்கல் 9 உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நயன்தாராவுடைய முகம் ப்ரொஃபைலில் வந்து போட்டிருக்க மாதிரி சிலுவேட்டில் இருக்க மாதிரி இருக்கும். இந்த ஃபெமினைன் அப்படிங்கிற பிராண்டில் கோஃபவுண்டர் தான் நயன்தாரா அவர்களை தவிர ஃபவுண்டர் கிடையாதுன்றதை ஃபஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கலாம் மக்கள். இப்போ இந்த ஃபெமினைன் அப்படிங்கிற பிராண்டு எப்படி இயங்குதுன்ற நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது ஒரு விமன்களால் உருவாக்கப்பட்ட ஒரு நாப்கின் ஃபார் விமன் அப்படிங்கிற ஒரு டேக்லைன் இருக்கும். அதில் இது என்ன டேக்லைன் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கம்பெனி ஆண்டர்ப்ரனர்ஷிப்பாக இண்டஸ்ட்ரியாக உருவாக்குறாங்க அப்படின்னால் அவரோட என்டர்பிரைஸில் வரக்கூடிய எல்லா ப்ராடக்ட்ஸுமே அவங்க ஓனாக ஃபேக்ட்ரி வச்சு மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு தீம் இருக்கும். ஆனால் இந்த கம்பெனியை பொறுத்தளவுக்கு 5000க்கும் மேற்பட்ட இண்டிபெண்ட் விமன் ஆண்டர்ப்ரனர்ஸை அவங்க வந்து டிப்ளாய் பண்ணி ட்ரைனிங் கொடுத்து அவங்கக்கிட்ட இந்த ரா மெட்டீரியலை கொடுத்து அதன் மூலிமா இந்த நாப்கினை வந்து அவங்க உருவாக்க வச்சு, மேபி ஹேண்ட் ஸ்டிச்டா இல்லை வந்து மெஷின் ஸ்டிச்டா நமக்கு தெரியல மக்களே, உருவாக்க வச்சு அதை இவங்களே கொள்முதல் பண்ணி இவங்க பேக்கெட்டிங் பண்ணி அதை வந்து பிராண்டுக்கு வெளியே கொடுக்குறாங்க மார்க்கெட்டுக்கு அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்திருக்கிறது அவங்களுடைய பிளாகை படித்து பார்க்கும் பொழுது. ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களே, கேண்டில்ஸ்லாம் சில பேர்லாம் வந்து ஃபீமேல் வீட்டில் பண்ணுவாங்க. அதுக்கு நிறையா வந்து வெளியே ட்ரைனிங் கொடுப்பாங்க, கேண்டில் ட்ரைனிங் கொடுப்பாங்க. அதில் வந்து நிறைய பேர் கேண்டில்ஸ் விதமாக எப்படி பண்ணுறதுன்றதை கற்றுப்பாங்க ஃபீமேல்ஸு. கற்றுக்கிட்டதுக்கப்புறம் எம்எஸ்எம்இ மூலியமாகவோ இல்லை ஒரு சில கவர்மெண்ட்டோடைய ஸ்கீம்ஸ் மூலியமாகவோ அவங்க லோன் கொடுத்து இவங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுத்து ரா மெட்டீரியலை வாங்கி கொடுத்து, ரா மெட்டீரியலுக்கும் வந்து இவங்க செலவு பண்ணுற மாதிரி ரா மெட்டீரியலுக்கு, பட் இவங்க தான் வந்து எங்கேருந்து வாங்கணும்னு சொல்லுவாங்க. அதை வாங்கி அந்த கேண்டில் உற்பத்தி பண்ணி வீட்லேயே அந்த லேடிஸ் பண்ணிட்டாங்கன்னா அதனை அப்படியே கொள்முதல் பண்ணிக்கிற சில கம்பெனிஸ் இருப்பாங்க. அவங்க மேனுஃபேக்சர் அவங்க வந்து அவங்களுடைய ஓன் பிராண்டை போட்டு வெளியே விற்றுப்பாங்க. இந்த ஒரு கான்டென்ட்டுக்குள்ளே தான் ஃபெமினைன் அப்படிங்கிற நாப்கின்ஸ் வந்து உருவாகுது அப்படிங்கிற மாதிரி அவங்க பிளாகில் போட்டிருப்பாங்க மக்களே. ஏன் ஒரு விளக்கமாக சொல்கிற இந்த இடத்த அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஈவெண்ட் முதல்ல கண்டக்ட் பண்ணப்பட்ட ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்டர்ப்ரனர்ஸ் விமன் ஆண்டர்ப்ரனர்ஸ் யாரெல்லாம் இந்த நாப்கினை உருவாக்குகிறார்களோ ஃபார் த ஃபெமினைன் பிராண்டுக்காக அவர்களை அழைத்து அவங்களோட சக்ஸஸை பற்றி பேசுவதற்கும் ஒரு எந்தூசியாஸ்டிக்காக இருக்கிறதுக்கும் ஒரு மோட்டிவேட் பண்ணுறதுக்குமான ஒரு ஈவெண்ட்டு தானே தவிர இது முழுக்க இன்ஃப்ளூயன்சஸை வர வச்சு ப்ரொமோட் பண்ணக்கூடிய ஈவெண்ட் அது கிடையாது அப்படிங்கிறதே ஃபஸ்ட் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் மக்களே. இதில் என்னென்னா, இதில் வந்து என்ன குளறுபடி ஆகியிருக்கும் அப்படிங்கிறத நம்மளால் சென்ஸ் பண்ண முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா மக்களே, இந்த ஈவெண்ட் வந்து சொல்லப்பட்ட டைமிங் 9 to 2. இதை வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்க ஆட்கள் யாராக இருக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபெமினைன் அப்படிங்கிற பேண்டோடைய ஃபவுண்டரான திருமதி கோமதி அவர்களும் அவங்க டீமும் பண்ணியிருப்பாங்க.
இதை ஒருத்தர் ஈவெண்ட் ஆர்கனைசர் கொடுத்துருப்பாங்கன்றதும் புரிஞ்சிக்க முடியுது. இப்போ 9 to 2 அப்படிங்கிறதுல நயன்தாரா அவர்கள் வராங்க, ஒரு ஸ்பீச் கொடுக்குறாங்க, அவங்க கிளம்புறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இது வந்து அமைக்கப்பட்டிருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எப்படினா இருக்கலாம், மேபி நயன்தாரா மார்னிங்கே நான் வர சொல்லியிருந்திருக்கலாம், இல்லைனா ஈவெண்ட் முடிகிறப்ப நான் வந்து தலைக்காமிச்சு போக சொல்லியிருந்திருக்கலாம். ஸோ வாட் எவர் இட் கேன் பி, இதற்கான விளக்கத்தை நயன்தாரா கொடுக்க வேண்டும். ஆனால் அவங்க எதுவும் கொடுக்க மாட்டாங்க நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா எனக்கு கடைசியை தெரியப்போ உங்களுக்கு புரியும் மக்களே, இந்த வீடியோ முடிகிறப்போ உங்களுக்கு புரியும், அவங்க நயன்தாரா இதுக்கு எந்த விளக்கமும் கொடுக்க முடியாது ஆக்சுவலாக, அதான் உண்மை. ஏன் நான் சொல்கிற புரியும் உங்களுக்கு. அதற்கு பிறகு 9 மணிக்கு ஈவெண்ட் ஆரம்பிச்சிருக்க வேண்டும், ஆரம்பிக்கலை. இதில் என்னென்னால் ஒரு ஈவெண்ட் ஆர்கனைசரை வந்து டிப்ளாய் பண்ணியிருப்பாங்க இந்த ஈவெண்ட்டை கண்டக்ட் பண்ணுவதற்காக. அண்ட் இதில் முக்கியமாக ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவர் வெளியே வந்து ஒரு வீடியோ பேசியிருக்காரு அவர் இன்ஸ்டாவில். இந்த மாதிரி கண்டக்ட் பண்ணாங்க, லேட்டாக 9 மணி 2 மணிக்கு சொன்னாங்க, நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி எல்லோரும் அங்கே மதுரையில் போய் ரீச் ஆகிருந்தோம். நாங்கள் அதற்கு பிறகு டிக்கெட்லாம் போட்டிருந்தோம் ட்ரெயின்ஸில் பஸ்ஸஸ்லாம். ஆனால் நயன்தாரா வந்ததே 3 மணிக்கு தான் வந்தாங்க, ஈவெண்ட்டு 6 மணிக்கு மேலே தான் முடிஞ்சது, அதுக்கப்புறம் நாங்கள் போக முடியல, டிக்கெட்லாம் கேன்சல் ஆகிடுச்சு, ரொம்ப கஷ்டமாகிடுச்சுன்ற மாதிரிலாம் அவர் வந்து பேட்டி கொடுத்துருப்பார் ஒரு இன்ஸ்டாகிராமில். இம்மீடியட்டாக அதில் வந்து ஒரு சில வீடியோஸ் வந்து அங்கே எடுக்கப்பட்ட வீடியோஸை போட்டதாகவும் அதற்காக ஸ்ட்ரைக் கொடுத்து இவங்க வீடியோஸை நீக்கினதாகவும் அவர் திருப்பி ஒரு வீடியோ வேறு பேசியிருப்பார். அதற்கு பிறகு ஃபெமினைனுடைய கம்பெனிலேருந்து கால் பண்ணி, இந்த பாருங்கள் நான் உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 15 டேஸில் நீங்கள் ஏர்ன் பண்ண வேண்டிய காசை நான் மொத்தமாக அவங்க கொடுக்குறேன், நீங்கள் இந்த வீடியோ ரிமூவ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பேரம் பேசியதாகவும் மறுபடியும் வீடியோ ஒன்று பேசியிருப்பார். ஸோ இப்படி வீடியோ ஒன்று பேசுனதுனால தான் இந்த ஒரு ஈவெண்ட்டோடைய பரபரப்பு தொத்திக்கிச்சுன்றதை நம்ம பார்க்க முடிகின்றது மக்களே. செகண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஈவெண்ட்டில் 9 to 2 ஒரு ஈவெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ நமக்கு ஜென்ரலாகவே தெரியும், ஒரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுறப்போ 9 மணிக்கு சொல்லுவாங்க, 9க்கு எல்லா சீஃப் கெஸ்ட்டும் வரமாட்டாங்க. ஏனென்றால் இந்த ஈவெண்ட்டை பொறுத்தளவுக்கு நயன்தாரா மட்டும் சீஃப் கெஸ்ட் கிடையாது, தைரோகேருடைய ஃபவுண்டரான டாக்டர் வேலுமணி சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்கார், அவரும் ஒரு கெஸ்ட் தான். ஸோ இதில் வந்து அவங்க மட்டும் இல்லாமல் தெர் ஆர் மல்டிபிள் சீஃப் கெஸ்ட் இந்த ஈவெண்ட்டுக்கு வந்திருக்கிறாங்க. என்ன இதோடைய ஸ்கோர் மோட்டோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த விமன் ஆண்டர்ப்ரனர்ஸுக்கு மோட்டிவேட் பண்ணும் விதமாகவும் இந்த இது அமையறதுக்கு தான் பிளான் பண்ணிருக்கிறாங்க ஆக்சுவல் ஈவெண்ட்டோடைய மோட்டோ. இதில் நயன்தாரா வராங்க அப்படின்னு சொன்னதுமே இந்த ஈவெண்ட்டை பெரிய சக்ஸஸாக நம்ம கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் மேபி அந்த ஈவெண்ட் ஆர்கனைசரு அந்த இடத்துல இன்ஃப்ளூயன்சஸையும் உள்ள அரைவ் பண்ணுறதுக்கு இன்வைட் பண்ணியிருக்காரா அப்படின்னு நமக்கு தெரியல மக்களே. இந்த இடத்தை கிளாரிஃபை பண்ணுறதும் யாராலையும் பண்ண முடியாது. ஏன் நான் லாஸ்ட்டாக அவங்க சொல்கிற புரியும். ஸோ என்னென்னா, நயன்தாரா அவர்கள் வராங்களா, அவங்களும் வரேன்றாங்க, நானும் கலந்துக்கிறேன்னு சொல்கிறாங்க அப்படின்னதுக்கு பிறகு இந்த ஈவெண்ட்டை பெரிய ஹிட் ஆக்கலாம். ஸோ வில் இன்வைட் ஆல் த இன்ஃப்ளூயன்சஸ் ஹியர். அவங்க இதை பார்த்துட்டு இந்த ஈவெண்ட்டை பற்றி பயங்கரமாக எழுதுவாங்க, இல்லை பயங்கரமாக பேசுவாங்க, அது வந்து பெரிய ஹிட்டாக மாறும். ஸோ ஃபெமினைனுடைய பிராண்டிங் பயங்கரமாக உயரும் அப்படிங்கிற மாதிரி கூட ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணக்கூடியவங்க நினைத்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஏனால் இந்த ஈவெண்ட்டோடைய கோர் அப்ஜெக்டிவே அந்த 5000க்கும் சொல்லக்கூடிய அந்த கவுண்ட் மேபி டிஃபர்ஸ் மக்களே. ஏன்னால் அவங்க பிளாகில் போட்டு 5000 போட்டிருக்கிறாங்க, இது ஏறலாம் இறங்கிக்கலாம், வி டோன்ட் நோ அபவுட் இட். அந்த விமன் ஆண்டர்ப்ரனர்ஸ் அந்த எம்பவர்மெண்ட்டுக்காக அவங்கள மோட்டிவேட் பண்ணும் விதமாகத்தான் இந்த ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணப்பட்டிருக்கிறது. கோர் அப்ஜெக்டிவே அதுதான். இதை டூவல் பர்பஸாக இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸையும் கூப்பிட்டா ஃபெமினைனில் வந்து நயன்தாரா அவர்கள் பேசியிருக்காங்க ஈவெண்ட்லன்னு சொல்லி இது பெரிய அளவுக்கு பெரிய பூஸ்டப்பாக ஆகும் அப்படின்னு கூட யோசித்து இதை டூவல் ஒரு அப்ஜெக்டிவாக மாற்றிருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் என்ன கேட்டால், இந்த ஒரு ஈவெண்ட்டில் இன்ஃப்ளூயன்சர்ஸை கூப்பிட்டது தான் இந்த பிக்கெஸ்ட் ஃப்ளாப் ஷோன்னு சொல்லலாம் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, இப்போது அவங்க என்ன சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்கிறதுனா, லேட் ஆகுதுங்க, நீங்கள் வந்து ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணி நடத்திக்கிட்டே இருங்க, நடத்தி முடித்ததுக்கு நீங்கள் எண்டில் நான் வந்து கலந்துக்கிட்டு நான் முகத்தை காமிச்சிட்டு நான் பேசிட்டு போகிறேன் மக்கள்கிட்ட அப்படின்னு சொல்லியிருந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் ஜென்ரலாக பார்த்திங்கன்னா மக்களே 2 ஆஸ்பெக்டில் பார்க்கலாம். உதாரணத்துக்கு ஒரு இதை மாதிரி ஒரு செலிப்ரிட்டி ஒருத்தவங்க, அதாவது ஒரு பிராண்டை உபயோகப்படுத்துகிறாங்க, அந்த பிராண்டு பிடிச்சி போகுது, அவங்கள வந்து எம்பவர் பண்ணலாம், நம்ம வந்து ஹேண்ட் இன் ஹேண்டு கொடுக்கலாம், நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட்னராக இதை இருக்கலாம், அவங்க வந்து ஒர்க்கிங் பார்ட்னராக இருக்கட்டும், நம்ம சொல்லி நம்ம இந்த பிராண்டை உயர்த்தி கொண்டு போகலாம், ஏன்னா நல்லா இருக்குது இந்த பிராண்ட் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படின்னால் ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங், நயன்தாரா அவர்கள் என்ன ஒரு ஃபீல் கொடுத்துருக்க வேண்டும் நம்ம நினைக்கலான்னு பார்த்தீங்கன்னா மக்களே, கோமதி அவர்களும் நயன்தாரா அவர்களும் சரிசமமாக இந்த பாருங்கள், நீங்கள் ஒரு பிராண்ட் ஆண்டர்ப்ரனராக ஒரு கம்பெனியை வந்து நீங்கள் டெவலப் பண்ணி ஒரு பெரிய ப்ராடக்ட்டை உருவாக்கியிருக்கீங்க,
நான் வந்து வேறு ஃபீல்டில் நான் இருக்கேன், நான் இந்த ஃபீல்டுக்கு நான் வரதுக்கான காரணமே என்னுடைய அமௌண்ட்டை இங்கே இன்வெஸ்ட் பண்ணி நான் இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட்னர் கோஃபவுண்டராக நான் வரேன், அவ்வளோதான். ஃபஸ்ட் நீங்கள் என்னை சரிசமமாக பாருங்கள். நீங்கள் வந்து என்னை உயர்த்தி பார்க்காதீங்க. ஏன்னா அப்படி உயர்த்தி பார்த்துட்டிங்கன்னா நான் என்ன சொன்னாலும் சரின்ற மாதிரி உங்களுக்கு அமைஞ்சிடும். அது வந்து ஒரு ப்ராப்பர் டிஸ்கஷன்ஸ்க்கும் போகாது. ஒரு ஆண்டர்ப்ரனராக ஒரு பிராண்டை உருவாக்குறது, ஒரு கம்பெனி நடத்துறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அது வந்து ஒரு கண்டினியூவஸ் ப்ராசஸ்ஸு. அது ஒரு பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. இதில் நீங்கள் என்ன பெரிய ஆளாக, உயர்ந்தவராளாக, இல்லை பெரிய ஆளாக நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, நான் எனக்கு தெரியாத தப்பான ஒரு பாயிண்ட்டோடு நான் சொல்லிவிடுவேன் உங்ககிட்ட. நீங்களும் நான் சொல்லிட்டேன்னு நீங்கள் அக்செப்ட் பண்ணிருவீங்க. மேபி அது வந்து கம்பெனிக்கே ஒரு பெரிய தப்பாக கூட அமைஞ்சிடலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன சரிசமமாக பாருங்கன்னு நயன்தாரா அவர்கள் ஃபஸ்ட்டே அட்வைஸ் பண்ணியிருக்கலாம். பட் நம்ம சஜஷன்ஸ் பண்ணியிருக்க வேண்டும். அப்படி பண்ணலாம், இப்போ அடுத்ததாக பண்ணி ஆக வேண்டும். ஏன் நான் சொல்கிறேன் மக்களே, நயன்தாரா அவர்கள் லேட் ஆகுதுன்னு சப்போஸ் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு 9ன்னு சொல்லிட்டீங்க, நான் 2 மணிக்கு தான் மேலாம் வர முடியும், ஈவெண்ட்டு முடியும் 3 ஆகுன்ற மாதிரி நம்ம கெஸ் பண்ணுறேன், நான் 3 மணிக்குள்ளே ஷார்ப்பாக தலை காமிச்சு போகிறேன்னு சொல்கிறான்னு வச்சுக்கோங்களேன் மக்களே. சரி, நயன்தாரா இல்லாட்டியுமே இந்த ஈவெண்ட் ஆரம்பிக்கப்பட்டிருக்க வேண்டும் அப்படிங்கிறத கால் எடுத்திருக்க வேண்டிய ஆள் கோமதி அவர்கள் தான். ஏன்னால் நயன்தாரா அவர்கள் மட்டும் சீஃப் கெஸ்ட் கிடையாது. தைரோ கேர் ஃபவுண்டர் சீஃப் கெஸ்ட்டாக இருக்கார். இன்னும் பல பேர் வந்திருக்கிறாங்க. எல்லா டைமும் வேல்யூபிள் தான். ஸோ இவர்கள் அந்த ஈவெண்ட்டை ஆரம்பித்திருக்க வேண்டும். சரி, இன்னொரு ஆஸ்பெக்ட் யோசிச்சு பார்க்கலாம். சப்போஸ் நயன்தாரா அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் ஈவெண்ட்டை தொடங்க சொல்லி நயன்தாரா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கலாமே. அப்போ அந்த 9லேருந்து 3 மணி வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய ஹோஸ்ட் என்ன பண்ணியிருக்கணும்னால் எல்லாரையுமே எங்கேஜ் பண்ணியிருக்க வேண்டும். இது அடுத்த ஒரு பாயிண்ட். எனக்கு தெரிந்து கண்டிப்பாக ஒரு செலிபிரிட்டியாக இருக்கிறவர்கள் நான் வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லியிருக்க முடியாது. அதற்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு. சப்போஸ் அவங்க ஆரம்பிச்சு போகட்டுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கோமதி அவர்கள் இல்லை மேடம் நீங்கள் வர அப்படி ஆரம்பிக்க முடியும், நீங்கள் வந்துடுங்க, நாங்கள் ஆரம்பிக்கிறோம், நாங்களாம் வெயிட் பண்ணுறோன்ற மாதிரி சப்போஸ் சொல்லியிருந்தாங்க அப்படின்னால் அகெயின் இட் இஸ் த பிக்கஸ்ட் ஃபால்ட் ஆஃப் கோமதி அவர்கள் தான் அண்ட் ஈவெண்ட் ஆர்கனைசர் ஆல்சோ. ஏனால் 2 பேருமே, கோமதி அவர்களும் ஈவெண்ட் ஆர்கனைசராக இருக்கக்கூடிய அந்த நபர் 2 பேருமே ஒரு வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தாங்க. யாராவது ஒருத்தவங்க இருந்தால் கூட இந்த இடத்துல இல்லைங்க, இது மிகப்பெரிய கெட்ட பேரை உருவாக்கி விட்டுரும். பீப்புள் கான்ட் வெயிட் ஃபார் சச் அ லாங் டைம். நீங்கள் வெயிட் பண்ணுவீங்க, 5000 பேர் வெயிட் பண்ணுவாங்க, அந்த ஆண்டர்ப்ரனர்ஸ் விமன் வெயிட் பண்ணுவாங்க. ஆனால் கூடிய சீஃப் கெஸ்ட் தப்பாயிடும், பேர் கெட்டு போயிடும், உங்கள் பேர் கெட்டு போயிடும், பிராண்டு பேர் கெட்டு போயிடும். இன்ஃப்ளூயன்சஸை நம்ம வந்து இன்வைட் பண்ணியிருக்கோம், அவங்க வேறு மாதிரி இதை திருச்சி பேசிட்டாங்கன்னா ரொம்ப தப்பாயிரும். நான் ஆரம்பிச்சிருவோங்க, லெட் இட் கண்டினியூ. எப்படி வந்து ஒரு அவார்டு ஃபங்க்ஷனில் வந்து எல்லோரும் வந்ததுக்கு அப்புறம் தான் ஆரம்பிக்கிறோன்ற மாதிரி இல்லாமல் ஆரம்பித்து அது பாட்டு போயிட்டுருக்கும். நடுவில் ஒவ்வொரு கெஸ்ட்டாக வரும் பொழுது அவங்களுக்கு ஒரு பில்டப்பை கொடுத்து இதை பாருங்க வராரு காமிச்சிட்ருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம ஒரு பில்டப்பை கொடுத்துடலாம் ஹோஸ்ட்டை வச்சு. ஆரம்பித்து போகட்டும், ஃபன் கேம்ஸ் போகட்டும், ஏதாவது ஜாலியாக போயிட்டுருக்கட்டும், அது பாட்டுக்கும். மற்ற கெஸ்ட்லாம் பேசட்டும், எல்லோரும் பேசட்டும், வந்துட்டுருக்காங்கன்னு சொல்லி வெயிட் பண்ண வைக்கலாம். 3 மணிக்கு வந்ததுமே அதை போட்டு வைண்ட் அப் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தை எக்ஸ்பீரியன்ஸ்டு ஈவெண்ட் ஆர்கனைசர் தான் கண்டிப்பாக சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்கிறது மக்களே. அப்படி அவங்க சொல்லியிருந்து அந்த விஷயத்தை கோமதி அவர்கள் அக்செப்ட் பண்ணாமல் போயிருந்தால் தென் அகெயின் இட்ஸ் அ ஃபால்ட் ஆஃப் மிஸ்ஸஸ் கோமதி அவர்கள் தான். இந்த ஒரு கால் டிசிஷன் எடுக்க தெரியாததுனால தான் இவ்வளோ பெரிய கெட்ட பெயர் நயன்தாராவால் ஃபெமினைனுக்கு வந்துருச்சு அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கி பேச்சு ஆயிடுச்சுன்னு சொல்லலாம் மக்களே. இது முடியுது உங்களுக்கு. அதற்கு பிறகு தான் பார்த்தீங்கன்னா 6:30 மணிக்கு தான், 6 மணிக்கு ஏதோ முடியுது. இப்போ யோசிச்சு பாருங்கள் மக்களே, இந்த இடத்துல ஒரு லெட்ஸ் டேக் ஃபார் ஆர்குமெண்ட் பேசிஸ், நயன்தாரா அவர்கள் இந்த கம்பெனியோடைய கோஃபவுண்டர். அஃப்கோர்ஸ் இது வந்து அஃபிஷியலாக அவங்க ப்ளாக்லையும் போடுறாங்க. ஆனால் இந்த கம்பெனியோடைய எல்லா ஒரு இன்ச் பை இன்ச் ஸ்டெப்ஸ்லேயுமே நயன்தாராவுடைய இன்வால்மெண்ட் இருக்குதுன்னு எடுத்துக்கிட்டோம்னால் நயன்தாரா கெனாட் பி எ சீஃப் கெஸ்ட். ஷி மஸ்ட் ஹவ் பீன் த ஹோஸ்ட் ஆஃப் த ஈவெண்ட். ஏனால் ஒழுங்காக போட்டாச்சாப்பா, பகன் வச்சாச்சாப்பா, எல்லாம் பக்காவாக இருக்கா, எத்தனை எல்இடி வந்திருக்கு, எத்தனை லைட்ஸ் போடுறீங்க, எத்தனை ஸ்பீக்கர் வைக்கிறீங்க, மைக் ஒன்று ஒர்க் ஆகிட்டு இருக்கா, சாப்பாடு என்ன போடுறாங்க, என்னென்ன சாப்பாடு போடுறாங்க, வெஜ்ஜா நான்வெஜ்ஜா, இது எல்லாத்தையுமே நயன்தாரா அவர்கள் தன்னுடைய கம்பெனியோடைய ஈவெண்ட்டு அப்படிங்கிறதை ஹோஸ்டாக இருந்து நடத்தியிருப்பார். அப்போ அவங்க சீஃப் கெஸ்ட்டாக வராங்கன்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா நயன்தாரா அவர்கள் வெறும் இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட்னராக மட்டும்தான் இருக்கிறாங்க இந்த கம்பெனின்னு புரியுது. சரி மக்களே, இப்போ அடுத்த ஆஸ்பெக்ட் யோசிக்கலாம்.
நயன்தாரா அவர்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட்னர் மட்டும் இருக்கிறது தப்பான்னு அடுத்த வார்த்தை கேட்டிங்கன்னா தப்பே கிடையாது. ஏன்னா அவர்களை பொறுத்தளவு சினிமாவில் சம்பாதிச்ச பணத்தை பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அண்ட் அவங்க ஒரு விமனாக ஒருத்தவங்க மேலே வராங்க, அவங்க கை கொடுப்போம் கை கொடுக்குறாங்க, இதெல்லாம் தப்பே இல்லை மக்களே. ஆனால் நயன்தாரா அவர்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட்னராக மட்டும் ஒரு கம்பெனிக்கு வராங்கனால் வெறும் காசை மட்டும் கொடுத்துட்டு ஆன் ஸ்க்ரீனில் வராமல் அமைதியாக இருந்திருக்கணும். சரி, ஆண்டர்ப்ரனர் மார்க்கெட்டிங்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க மக்களே. மார்க்கெட்டிங்கில் அது மிக முக்கியமான மார்க்கெட்டிங். அதாவது பார்த்திங்கன்னா 2024 ஆமாம் 2024 தான் இந்த ஃபெமினைன் அப்படிங்கிறது ஃபெமினாக மாறுது. 2021 இருந்தே ஃபெமின்ற பிராண்டு கம்பெனி நேம் இருக்குது, ஃபெமின்ற பிராண்டு இருக்குது, நாப்கின் இருக்குது, எல்லாமே இருக்குது. அப்போது உருவாக்கப்பட்ட நாப்கினில் ஒயிட் வித் பிங்க்னு நினைக்கிறேன், இந்த கலர் வாஸ் டிஃப்ரெண்ட். இப்போ இவங்க நயன்தாரா உள்ளே வந்ததுக்கப்புறம் இட் சேஞ்சஸ் ஆஸ் ஃபெமினைன், எல்லோ கலர் மாறுது அந்த பேக்கெட்டிங் எல்லாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நயன்தாரா உள்ளே ஒரு வருஷத்துக்குள்ளே இவ்வளோ சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கு, இவ்வளோ அதுக்கான சேல்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னால், அப்போ நயன்தாரா இந்த விஷயத்தில் இன்ச் பை இன்ச்சு அண்ட் அஃப்கோர்ஸ் இதில் ஒரு விஷயம் இருக்குது. 2024 இப்போ வரைக்கும் 25 வந்துடுச்சு. இதுக்குள்ளே ஃபெமினைன் அப்படிங்கிற ஒரு பிராண்ட் 2021 இருந்த ஒரு பிராண்டு 2024 திடீர்னு பம்பாஸ்டிக்காக ஹிட் ஆகுதுனால் அது காரணம் நயன்தாரான்ற ஒரு நபர் உள்ளே வரது தான். தட் எலிமெண்ட் கம்ஸ் இன் டு த ஃபெமினைன். அதனால் இந்த கம்பெனியில் சேல்ஸ் அதிகமாகுதுனால் தட்ஸ் கால்ட் கல்ட் மார்க்கெட்டிங் சொல்லுவாங்க. அந்த கல்ட் மார்க்கெட்டிங்னால தான் இது இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னால் அது ஒரு பக்கம் இல்லாமல் நயன்தாரா ஆண்டர்ப்ரனர் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற ஒரு டேர்ம்குள்ளே உள்ள நான் தான் இந்த பிராண்டை வச்சுருக்கேன், இப்போ நான் தான் ஓன் பண்ணுறேன், ஐம் த கோஃபவுண்டர், இது என்னுடைய கம்பெனி அப்படிங்கிறத அவங்க ரெப்ரசன்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி நீங்கள் உங்கள் கம்பெனி ரெப்ரசன்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க, வெறும் இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட்னராக மட்டும் இல்லாமல் ஒரு கம்பெனி ரெப்ரசன்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னால் நீங்கள் அந்த கம்பெனியோடைய நூக் அண்ட் கார்னர் எல்லாத்துலேயுமே நீங்கள் சைனிங் அத்தாரிட்டியாக இருக்கணும், டெசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டியாக இருக்கணும், எல்லாமாவும் நீங்கள் இருக்கணும் அப்படிங்கிறதே நம்ம வலியுறுத்த விரும்புகிற மக்களே. ஏன்னா இது சினிமா மாதிரி கிடையாது. இப்போ சினிமான ஆர்டிஸ்ட் ஒரு 3 மாதம் ஒரு படத்தில் ஒர்க் பண்ணாங்க, டப்பிங் முடிச்சு போயிட்டாங்க, அடுத்த படத்தை அடுத்த டீம், அடுத்த வேறு ஆட்கள், வேறு நபர்கள், வேறு ஒரு டீம், வேறு ஒரு ஆம்பியன்ஸு, வேறு லொக்கேஷன், வேறு மாதிரி போயிடும். அஃப்கோர்ஸ் வேறு காஸ்டியூம் எல்லாம் வேறு மாதிரி போயிடும். இது ஆண்டர்ப்ரனர்ஷிப். ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க, ஒரு என்டர்பிரைஸை உருவாக்குறாங்க, ஒரு பிராண்டை உருவாக்குறாங்க அப்படிங்கிறது இட்ஸ் அ கண்டினியூஸ் ஜேர்னி. அந்த ஒரு ஆண்டர்ப்ரனர் மார்க்கெட்டிங்கில் சொல்லுவாங்க, ஒரு தப்பான வார்த்தை அந்த பர்டிகுலர் ஆண்டர்ப்ரனர் மார்க்கெட்டிங்காக அவங்களுடைய ஓன் கம்பெனிக்கு அவங்களே பிராண்ட் அம்பாசிடராக ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய நபர் ஒரு தப்பான வார்த்தையை சொல்லிட்டாலோ, இல்லை வேறு ஏதாவது ஒரு சின்ன சிலுமிஷ வேலையில் மாட்டிக்கிட்டாலோ, இல்லை வேறு ஏதாவது ஒரு தப்பான ஒரு செயலில் அவங்க சிக்கிட்டாலோ அந்த ஒட்டுமொத்த கம்பெனியோட இமேஜும் டேமேஜ் ஆகி அந்த கம்பெனியோட சேல்ஸ் டோட்டலாக குறைஞ்சிரும்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க இந்த நயன்தாரா அவர்கள் ஃபெமினைன் அப்படிங்கிற கம்பெனிக்கு தான் ஆண்டர்ப்ரனர் மார்க்கெட்டிங்காக இறங்குறாங்க, எலிமெண்ட்டாக இறங்குறாங்க அப்படின்னால் அவங்க இந்த மாதிரி எல்லா முடிவும் நீங்கள் எடுத்துக்கோங்க, கடைசியாக என்கிட்ட சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தனால தான் இப்படி நிற்கிது இந்த நிலைமையில். ஒரு 2 விஷயம் பண்ணலாம். ஒன்று, கம்பெனியில் நீங்கள் கோஃபவுண்டர்னால் உங்களுக்குன்னு ஒரு கேபின் அங்கே இருந்துடணும். நீங்கள் ரெகுலராக டெய்லி பேசிஸில் எல்லாத்தையுமே கம்பெனியில் செக் பண்ணணும். ஒரு பிரச்சனையுமே நீங்களும் டெசிஷன் மேக்கிங்கில் திருமதி கோமதி அவர்கள் கூட உட்காந்து நீங்கள் பண்ணணும். ஒரு ஈவெண்ட்டை நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணுறதா இருந்தால் கூட மினிட்ஸ் ஆஃப் ஈவெண்ட் என்னென்ன பண்ண போகிறோம், யாருக்கு மாலை போட போகிறா, யார் என்ன பேச போகிறாங்க, எவ்வளோ நேரம் பேச போகிறாங்க, இதெல்லாம் யாரை இன்வைட் பண்ண போகிறோம், இது எல்லாத்தையுமே நீங்களும் உட்காந்து செக் அண்ட் பேலன்ஸாக உட்காந்து நீங்கள் ஒர்க் பண்ணி ஆகணும். இப்படி நீங்கள் பண்ணுறதுக்கு உங்கள் டைமும் எனர்ஜியும் அஃப்கோர்ஸ் மக்களே இதெல்லாம் வெர்ச்சுவலாக பண்ண முடியும். ஒரு ஃபோன் கூட போதுமானதாக இருக்கும், கூகுள் மீட்டில் உட்காந்து எல்லாத்தையும் பண்ணலாம். பட் சொல்கிறேன், நயன்தாரா அவர்கள் இது எல்லாத்தையுமே இனிமேல் ஃபெமினைன் அப்படிங்கிற கம்பெனி நான் கோஃபவுண்டராக இருக்கேன், என்னுடைய ஒரு ஆக்டிவிட்டியும் கம்பெனியோடைய என்டர்பிரைஸையும் பாதிக்கும் அண்ட் கம்பெனியோடைய விஷயங்கள் என்னையும் பாதிக்கும் அப்படிங்கிறதை அவங்க நினைவில் கொள்வார்களே. ஆனால் இப்படி உட்காந்து அந்த கம்பெனியில் ஒட்டுமொத்தமாக அவங்க செஞ்சால் மட்டும்தான் இதில் அவங்க ஆண்டர்ப்ரனர் மார்க்கெட்டிங்காக அவங்க ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஃப்ரூட்ஃபுல்னஸ் இருக்கும். அப்படி இல்லைனால் ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுறவங்க ஒருத்தவங்க, முடிவெடுக்கிறவங்க இன்னொருத்தவங்க, இவங்களை இன்னுமே அந்த கம்பெனியுடைய கெஸ்ட்டாக மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற இன்னொரு ஆஸ்பெக்ட்டு. அப்படிலாம் இருந்துச்சுனால் இப்படித்தான் சொதப்பலை கொண்டு வந்து முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சாம்பிள் பார்த்துருப்பாங்க மக்களே.
இப்போ என்ன ஆகிப்போச்சுனால், இப்போ ஃபெமினைன்ற பிராண்டில் கோமதி அப்படிங்கிற கேரக்டர் அப்படிங்கிறத யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஃபெமினைன் நயன்தாரா அதுப்பா அப்படின்ட்டாங்க. இது மக்கள்கிட்ட அப்படி தான் பதிவாகுது. இது ஒரு ஆஸ்பெக்டில் மக்கள்கிட்ட அப்படி பதிவாகிறதுனால இது வந்து பாசிட்டிவாக கொண்டு போகப்பட்டுக்கிட்டு இருந்து நினச்சாலுமே இவங்க அந்த ஈவெண்ட்டில் பண்ண ஒரு விஷயத்தால் ஃபுல் நெகட்டிவாக மாறுதுன்றதை பார்க்க முடிகின்றது. நயன்தாரா இப்படி பண்ணிட்டாங்களேப்பா, லேட்டாக வந்துட்டாங்களேப்பா, இப்படி செஞ்சுட்டாங்களேப்பா, இப்படி ஒருத்தர் வந்து வெளியே பேசிட்டா இருப்பாருப்பா அப்படின்னு யோசிச்சுப்பாங்க மக்கள். ஈவெண்ட் முடிஞ்சு 2 நாள் பேசினாங்க, நல்ல கேப் விழுது, மறுபடியும் இப்போ எல்லோரும் பேச ஆரம்பிக்கிற அளவுக்கு பண்ணுறாங்க. எதிரிகள் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி தான் கொள்வார்கள், அதை ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ இது நயன்தாராவுடைய மிஸ்டேக்கு, கோமதி அவர்களுடைய மிஸ்டேக்கு, ஈவெண்ட் ஆர்கனைசர்ஸ் மிஸ்டேக்கு எல்லாம் சேர்த்து வச்சு ஒரு மெகா மிஸ்டேக்காக வந்து நிற்கிது இந்த ஃபெமினைனுடைய பிராண்டுடைய ஈவெண்ட்டுன்னு சொல்லலாம் மக்களே. அண்ட் ஒன் மோர் திங் நான் சஜஷனாக கொடுக்க ஆசைப்படுறேன் நயன்தாரா அவர்களுக்கு. நீங்கள் கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் முன்னேறிக்கிறீங்க அப்படிங்கிறது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் நீங்கள் போய் நிற்கக்கூடிய எல்லா மேடைகள்லையுமே ஒரு பெண்கள் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வேணும், செல்ஃப் ரெஸ்பெக்ட் வேணும் அப்படிங்கிறதையும், அதே மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய நெகட்டிவாக அவங்க சொல்கிறத பற்றி நீங்கள் மைண்டில் எடுத்துக்காதீங்க, உங்களுடைய ஹேட்டர்ஸை பற்றி மைண்டில் எடுத்துக்க அப்படிங்கிற வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்தாதீர்கள். ஏனால் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னு ஆசைப்படுற மக்களே, நயன்தாரா அவர்கள் அவங்களுடைய லைஃபோடைய பரிமாணத்தை பலதாக பிரிச்சுக்கணும். ஏன் நான் சொல்கிறேன்னா, ஒரு ஆண்டர்ப்ரனர் மார்க்கெட்டிங்க்கு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, உங்களுடைய பாசிட்டிவை மட்டும்தான் நீங்கள் வெளியே வந்து எக்ஸ்போஸ் பண்ணணும். உங்கள் நெகட்டிவ் எக்ஸ்போஸ் பண்ணிங்கன்னா அது கம்பெனிக்கும் தப்பாக உங்களுக்கும் தப்பாகும்னு சொல்லுவாங்க. நயன்தாரா அவர்களுக்கு மேடையில் பேசுவதற்கு பயம், ஸ்டேஜ் ஃபியர் நிறையா இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது இந்த ஸ்டேஜ் ஃபியரை ஓவர் கம் பண்ணுறதுக்கும், அதே மாதிரி நீங்கள் பார்த்தா தெரியும் மக்களே, இந்த இடத்துல அண்ட் அஃப்கோர்ஸ் நீங்கள் சொல்லிடுற மறந்துட போகிறேன் மக்கள்கிட்ட, இங்கே அவங்க லேட்டாக வந்துட்டாங்க, அதனால் ஈவெண்ட் லேட் ஆகிடுச்சு, ஐ எம் ஸோ சாரின்ற வார்த்தை கூட பயன்படுத்தியிருக்க மாட்டாங்க. ஏனென்றால் இது எல்லாமே இந்த கம்யூனிகேஷன் மிஸ்டேக்ஸ், ஃபுல் கம்யூனிகேஷன் கேப். ரைட், கம்மிங் பேக் டு த டாபிக். நயன்தாரா அவர்களுக்கு வந்து ஸ்டேஜ் ஃபியர் பயங்கரமாக இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது அந்த ஸ்டேஜ் ஃபியரை ஓவர் கம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், என்ன வழிமுறைகள் பண்ணணும் அப்படிங்கிறதை செய்து விட்டு அந்த ஹோம்ஒர்க்லாம் பண்ணிவிட்டு வந்து அதற்கு பிறகு நீங்கள் ஸ்டேஜில் பேசுனீங்கனால் உங்களுடைய நெகட்டிவ் வெளியே எக்ஸ்போஸ் ஆகாமல் இருக்கும். ஏன்னால் நீங்கள் ஒரு கம்பெனியை வந்து நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணுறீங்க, ஒரு ஆண்டர்ப்ரனர் மார்க்கெட்டிங் பண்ணுறீங்கனால் உங்களுடைய நெகட்டிவ் அப்படிங்கிறது கூட உங்களுடைய என்டர்பிரைஸுக்கு ஒரு பெரிய மைனஸாக அமைஞ்சிடும் அப்படிங்கிறதே பார்க்க வேண்டும். எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் வந்திருக்கிறது ஒரு ஆண்டர்ப்ரனர்ஷிப்கான ஒரு மீட்டிங். இந்த இடத்துல நீங்கள் என்ன பேசியிருக்கலாம் அப்படின்ற செஷன் பார்த்தீங்கன்னா, 2024 ஃபெமினைன் அப்படிங்கிற பிராண்டு உருமாறுது. நீங்கள் அஃப்கோர்ஸ் இதை வந்து கோமதியை வந்து இருந்தப்போ என்ன, நீங்கள் வந்தப்புறம் என்னன்ற மாதிரி கொண்டு போயிட வேண்டாம், ஈகோ கிளாஷ் கொண்டு விட்டுறலாம். பட் லாஸ்ட் இயர் 2024 இவ்வளவு ஆண்டர்ப்ரனர்ஸ் நீங்கள் ஒன்று சேர்ந்துருக்கீங்க, விமன் ஆண்டர்ப்ரனர்ஸ் ஒன்று சேர்ந்த கம்பெனியை நீங்கள் உருவாக்கியிருக்கிறீங்க. போன வருஷம் மட்டும் எவ்வளவு சேல்ஸ் இருந்துச்சு, என்டையர் நாப்கினுடைய சேல்ஸ் அரவுண்ட் தமிழ்நாடு, அரவுண்ட் இந்தியா எவ்வளோ இருந்துச்சு, எவ்வளோ கோடிக்கு இருந்துச்சு. உதாரணத்துக்கு சொன்ன போனால், உதாரணத்துக்கு ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் டேக் 1000 crores as எக்ஸாம்பிள். 1000 கோடி ரூபாய் என்டையர் நாப்கின் சேல்ஸ் வந்து போன வருஷம் நடந்திருக்கு ஃபார் ஆல் த பிராண்ட்ஸ் புட் டுகெதர். அதில் நம்ம ஃபெமினைன் மட்டும் 20% மார்க்கெட் ஷேர் கேப்சர் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்கலான விஷயங்களை நீங்கள் கலெக்ட் பண்ணி கொடுத்து இங்கே பேசியிருந்தீங்கனால், ஏன்னா மக்களே, ஃபெமினைன் அப்படின்னு சொல்லி ஒரு பிராண்டை உருவாக்கி நயன்தாரா அதை என்டோஸ் பண்ணி அதை கோஃபவுண்டர் ஆகி இது வந்து மார்க்கெட்டில் வந்திருக்கு அப்படின்னால், இது வந்து மற்ற காம்படிட்டர்ஸாக இருக்கக்கூடிய மற்ற நாப்கின் பிராண்ட்ஸ் உள்ளவங்களும் இந்த ஈவெண்ட்டை இன்னும் இப்போ பார்த்துட்டு தான் இருப்பாங்க. அப்போது நயன்தாரா வந்து யாருப்பா, இவங்க என்ன ஒரு ஆக்டரு, இவங்க என்ன காசு வச்சுருக்காங்க, வந்துட்டாங்க, காசை போட்டாங்க, ஒரு கம்பெனியை வந்து அவங்க சும்மா அசிஸ்ட் பண்ணுறாங்க, அவ்வளோதானே, என்ன தெரியும் இப்போ பிஸ்னஸ் பற்றி உங்களுக்கு அப்படிங்கிற எண்ணம் எல்லாருக்குமே இருக்கும். அப்போது ஒரு ஆண்டர்ப்ரனருடைய மீட்டிங்க்கு நீங்கள் வந்துட்டீங்கனால், இது இஸ் நாட் அ மோட்டிவேஷனல் மீட்டிங், நாட் அ ஸ்கூல் சில்ட்ரன் மீட்டிங் கிடையாது. ஒரு ஆண்டர்ப்ரனர்ஸோட மீட்டிங்கு. நீங்கள் சொல்கிற செல்ஃப் கான்ஃபிடென்ஸு, செல்ஃப் கண்ட்ரோலு, அதுக்கப்புறம் வந்து செல்ஃப் டிசிப்ளின்னு எல்லாமே வச்சுக்கிட்டு தான் பெண்கள் அங்கே ஆண்டர்ப்ரனர்ஸாக உட்காந்துருக்காங்கன்றதே நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் ஒரு ஃபீல்டு ஜெயிச்சிருக்கீங்கன்றப்போ அவங்க ஒரு ஃபீல்டு ஜெயிச்சு தான் இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு சரிசமமாக பார்க்கும் பொழுது வாட் தே நீட், தே வாண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். என்ன அவங்கள மோட்டிவேட் பண்ணும், ஸ்டாட்ஸ் தான் மோட்டிவேட் பண்ணும். அப்போ நம்ம கம்பெனி இவ்வளோ மார்க்கெட் ஷேரை கேப்சர் பண்ணியிருக்கு, 20% மார்க்கெட் ஷேர் கேப்சர் பண்ணியிருக்கு, அடுத்த ஒரு வருஷத்தில் நம்ம வந்து ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிலேருந்து பப்ளிக் லிமிடெட் கம்பெனியாக மாறணும். அப்படி மாறினா நீங்கள் எல்லாருமே ஸ்டேக் ஹோல்டர்ஸாக மாறிடுவீங்க
அப்போது லைஃப் லாங் இன்கம் கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் நீங்கள் பயன்படுத்தி, இந்த மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்கை பயன்படுத்தி நீங்கள் ஒரு மீட்டிங்கை அட்ரஸ் பண்ணியிருந்தீங்கனால் உங்களுடைய ஸ்பீச்சை பார்த்தும் ஃபெமினோட வளர்ச்சியை பார்த்தும் மற்ற காம்படிட்டர் கம்பெனி, அவங்க முக்கியமாக நாப்கின் கம்பெனிக்காரங்க பயப்படுவாங்க. ஸோ எந்த இடத்துல எந்த வார்த்தை, எந்த மீட்டிங் எப்படி பேசணுன்றதே நீங்கள் தெரிந்து கொண்டு, இல்லை அட்லீஸ்ட் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டோ அதுக்காவது கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோ நீங்கள் அட்ரஸ் பண்ணியிருந்தீங்கனால் ஒரு ஆண்டர்ப்ரனர் ஆண்டர்ப்ரனராக நீங்கள் இந்த பிராண்ட் என்டோஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு இன்னும் வேல்யூ ஏறும், கம்பெனிக்கான வேல்யூ ஏறி இருக்கும். எல்லா இடத்துலையுமே நீங்கள் செல்ஃப் கண்ட்ரோல் வச்சுக்கோங்க, டிசிப்ளின் வச்சுக்கோங்க, செல்ஃப் கண்ட்ரோல் வச்சுக்கோங்க அப்படின்ற வார்த்தையை மீண்டும் மீண்டும் பயன்படுத்தாது. அது உங்களை பற்றின லோவான எஸ்டீமை காமிக்குது. அதே மாதிரி எல்லா இடத்துலையும் ஹேட்டர்ஸை பற்றி நீங்கள் உபயோகப்படுத்தவும் கூடாது. அது நீங்கள் எந்த நெகட்டிவாக இருக்கிறீங்கன்றதையும் காட்டுதுன்றது சொல்லிக்க விரும்புகிற மக்களே, இது நயன்தாராவுக்கு பெஸ்ட் ஆக்ஷன் அட்வைஸாக கொடுத்துக்க ஆசைப்பட்றோம். செல்ஃப் டிசிப்ளின், செல்ஃப் கான்ஃபிடென்ஸு, செல்ஃப் கண்ட்ரோலு, செல்ஃப் ரெஸ்பெக்ட் எல்லாருக்கும் இருக்க தான் செய்யுது. ஹேட்டர்ஸ் எல்லாருக்கும் இருக்க தான் செய்கிறாங்க. ஹேட்டர்ஸை பொறாமைப்பட வைப்பது என்பது எப்படி அப்படிங்கிறது தான் நீங்கள் பார்க்கணுமே தவிர, நான் ஹேட்டர்ஸை பார்த்து பயப்பட மாட்டேன், நான் மீண்டு வந்துடுவேன், நான் விட்டு ஓட மாட்டேன்னு நீங்கள் திருப்பி அதே சொல்லிட்டு இருந்தீங்கனால் 24 hours அவங்க பற்றி நினச்சிட்டு இருக்கீங்கன்றது புரிஞ்சிக்க முடியுது. நீங்கள் அவங்க பற்றி நினைக்காமல் இருக்கணும், அப்படி இருக்கிறீங்கன்றது எங்கே காட்ட முடியும்னால் உங்களுடைய ஸ்பீச்சோட குவாலிட்டி நீங்கள் அதிகப்படுத்த வேண்டியது இருக்குது. அண்ட் இப்போ யோசிச்சு பாருங்கள் மக்களே, இவ்வளவு குளறுபடிகள் இருக்குது நடந்துருச்சு இந்த ஈவெண்ட்டில். இந்த ஈவெண்ட் குளறுபடிகளை நயன்தாரா அவர்கள் அறிக்கையாக கொடுக்க முடியாது. அப்படி கொடுத்தாங்கனால் அப்போ நீங்கள் காசு கொடுத்துட்டு விட்டுட்டீங்க அவ்வளோதானே அப்படின்னு கேட்டுருவாங்க. ஸோ இந்த குளறுபடிகளை அவங்க அட்ரஸ் பண்ணவும் முடியாது. இந்த விஷயத்தை எதிரிகள் பயன்படுத்திக்கத்தான் செய்வாங்க. இது எல்லாத்துக்கும் என்ன முடிவுன்னு பார்த்தீங்கன்னால் 2 முடிவு தான். ஒன்று, நயன்தாரா அவர்கள் நடிக்கிறாங்க, நடிப்புன்றது இன்னும் வாழ்க்கை பூரா இருக்க போகிறது கிடையாது. பிஸ்னஸ் இஸ் த கம்ப்ளீட் டெஸ்டினி ஆஃப் எவ்ரி ஒன் இஸ் லைஃப். முக்கியமாக நயன்தாரா இருக்கலாம். அப்போது சினிமாவுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அதே இம்பார்ட்டன்ஸ் பிஸ்னஸ்க்கும் கொடுத்து கம்பெனியோட எல்லாத்துலேயும் உள்ளே அவங்க இன்வால்வ் ஆகி இந்த கம்பெனி டெவலப் பண்ணுறதுக்கு அவங்க வேலை பார்த்தாங்கனால் இந்த மாதிரி குழப்பங்களை தவிர்க்க முடியுன்றது ஒரு பாயிண்ட். அப்படி முடியாதுங்க, எனக்கு அந்த மாதிரி பண்ணுற ஆள் இல்லை, எனக்கு அந்தளவுக்கு நான் டைமும் இல்லை, எனக்கு எனர்ஜியும் இல்லைன்னு நினைக்கிறாங்கனால் வெறும் இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட்னராக மட்டும் இருந்துக்கிட்டு ஆன்ஸ்க்ரீனுக்கு எந்த பிராண்டுக்கும் வராமல் இருந்துறது பெஸ்ட் செகண்டரி பார்ட். இப்போ எந்த பார்ட் தேர்ந்தெடுக்க போகிறாங்கன்ற நயன்தாராவுடைய முடிவில் தான் இருக்குது. நமக்கு என்ன நினைக்கின்றதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.